ஓம் சக்தி. பிள்ளையே, பல முறை உன்னிடத்தில் உனக்கு புரியும்படியாக நான் சொல்லிவிட்டேன். ஆனால் நீ அதுவும் இருக்கிறது என்று தெரிந்தும் உன்னால் அதை தொட முடியாமல் நினைப்பாய். ஆனால் அதற்கு நேரமில்லாமல் அதையும் தாண்டி சென்று விடுவாய். நானும் இதை எடுத்து எறிய வேண்டும் என்று இருக்கிறேன், அதற்குத்தான் நேரமே கிடைப்பதில்லை என்ற ஒரு வசனத்தையும் கூறி வருகிறாய். பிள்ளையே, எது ஆபத்தாக இருக்கிறதோ, எது உன் வாழ்வின் தரத்தை குறைத்து கொண்டிருக்கிறதோ அது இதுதான் என்று தெரிந்தும் நீ பொறுமையாக இருப்பது எதற்காக என்று தெரியவில்லை. ஏன் உன் வாழ்க்கையை அழிப்பது நீயாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயா? யாரும் என் வாழ்க்கையை அழிக்க கூடாது, நானே அழித்துக் கொள்கிறேன் என்று முரண்படுகிறாயா? தங்கமே, நான் சொல்வது புரிகிறதா இல்லையா? புரியாதது போல இன்னும் நடிக்க வேண்டாம் என் அன்பு பிள்ளையே. இறுதி வரை இதை நீ கேட்டுத்தான் ஆக வேண்டும். இன்றைக்காவது நான் சொல்வதை நீ செய்துதான் தீர வேண்டும். ஏனென்றால் இந்த காரியம் உனக்கு யமனாக மாறப்போகிறது என் அன்பு பிள்ளையே. உன் வாழ்க்கையை குடிக்கும் யமனாக மாறும் இந்த செயலை நீ செய்துதான் தீர வேண்டும். இன்று நீ அதை செய்துதான் தீர வேண்டும் என் அன்பு பிள்ளையே. இனியாவது இந்த ஆபத்தில் இருந்து உன்னை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் ஓடோடி வந்திருக்கிறேன். நான் பல முறை இதை சொல்ல உன்னை தேடி வந்தேன். உனக்கு எங்கே என் வார்த்தையை முழுமையாக கேட்கக்கூட நேரமில்லை. வேலை இருக்கிறது என்ற வார்த்தையை கூறிவிட்டு அரையும் குறையுமாக என் வார்த்தையை கேட்டுவிட்டு பாதியில் தள்ளிவிட்டு போகிறாயே, அதுதான் உன் வாழ்க்கையை நீ கெடுக்கும் முதல் காரியம் என்பதை இன்றாவது புரிந்து கொள். இந்த சில நிமிடங்களை எனக்கு ஒதுக்க கூட உனக்கு நேரமில்லை என்று நீ தள்ளி செல்கிறாய் என்றால், என்னை நீ அவமானப்படுத்துகிறாய் என்று யாருக்கு சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா? உன்னை அழித்து விடுவேன், அழிக்கத்தான் உன் வீட்டில் இருக்கிறேன் என்று உன்னையே அனுதினமும் நோட்டமிட்டு கொண்டிருக்கிறதே, அவன் உனக்கு செய்த செய்வினைகளின் தீவினைகள் அத்தனைக்கும் கொண்டாட்டமாக இருக்கும். அந்த கொண்டாட்டத்தை நீ அவைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயா? அதனால் தான் என் வார்த்தையை முழுமையாக கேட்காமல் பாதியில் தள்ளிவிட்டு போகிறாயா? அன்பு பிள்ளையே, தேடி தேடி நான் வருகிறேன் என்ப காரணத்தினால் தள்ளி தள்ளிவிட்டு நீ போகிறாய் என்றுதானே அர்த்தம். என்றாவது என் வாக்கை நீ கேட்கிறாய் என்று காட்டு என் பிள்ளையே. இன்றாவது என்னை மதிக்கிறாய் என்று நீ காட்டு என் பிள்ளையே. உன் வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டும் என்றுதானே இந்த ஆதிபராசக்தி விரும்புகிறேன். பிறகு ஏன் என்னை அலட்சியம் செய்துவிட்டு போகிறாய்? எனக்கும் கோபம் வருகிறது. உன்னை பார்க்கவே வரக்கூடாது என்று கூட நினைக்கிறேன். ஆனால் அது என்னால் முடியவில்லை என் பிள்ளையே. பெத்த மனம் பெத்து பிள்ளை மனம் கள்ளு என்பதை நீ சரியாக செய்து கொண்டிருக்கிறாய். இதையாவது செய்கிறாயே என்று ஒரு நிமிடம் உன்னை பார்த்து பெருமையும் படுகிறேன். என்னை தானே உன்னால் அலட்சியம் செய்ய முடியும்? மற்றவைகளை எல்லாம் வரவேற்றுத்தானே இருக்கிறாய். கெட்டவர்கள் என்று கூட ஒருவரை கூட தள்ளி நிற்க உனக்கு மனமில்லாமல் அவர்கள் வேண்டும் என்றுதானே இன்றும் அவர்களை நினைத்து அழுது கொண்டிருக்கிறாய். உன்னை தேடி தேடி வருவதனால் நான் எப்படியும் வந்து விடுவேன் என்ற அலட்சியம் உனக்கு இல்லையா? இருந்துவிட்டு போகட்டும். உன் நல்லதுக்காவது இந்த ஆதி பராசக்தியின் வார்த்தையை கேள். உன் வீட்டிற்குள் உனக்கே யமனாக மாறும் ஒரு விஷயம் இருக்கிறது பிள்ளையே. அது உன்னுடைய பொருள் அல்ல, மற்றவர்களுக்கு சொந்தமான ஒரு பொருள் உன் வீட்டிற்குள் இருக்கிறது என் தங்கமே. அந்த பொருள் முழுக்க முழுக்க உனக்கு எதிர்மறையான விஷயங்களை கொடுத்து கொடுத்து இப்போது இறுதியாக
உனக்கு எமனாக மாறும் காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. உடனடியாக உனக்கு சொந்தமில்லாத இந்த பொருள் உன் வீட்டிற்குள் இருக்கக்கூடாது என்று எடுத்து எறிந்துவிடு என் பிள்ளையே. கிழக்கு முகம் நோக்கி வடகிழக்கு மூலையில் அந்த பொருளை நீ வைத்திருக்கிறாய். உடனடியாக செல். அதை எடுத்து உடனடியாக உன் தலையை சுற்றி தூக்கி எறிந்துவிடு. இல்லை என்றால் அது உனக்கு எவனாக மாறும் நேரத்தை குறைத்து கொண்டே இருக்கிறது என் தங்கமே. நேரமில்லை, உடனடியாக செயல்படு. நான் சொல்வதில் உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் விட்டுவிடு. நான் சொல்வதில் உனக்கு 100க்கு 100 நம்பிக்கை இருக்கிறது தாயே என்றால், அன்பு பிள்ளையே, உன் மனதார எனக்கு காணிக்கை கொடு. உன் காணிக்கைதான் என் பலம் என்பதை மறந்து விடாதே. அதையும் உன் விருப்பத்தோடு கொடு. ஓம் சக்தி. நன்றி.